என்ன இவ பால் வாயின் வர போனவ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஆளே காணோம். இவ பால் வாயின் வராளா இல்லை தயாரிக்கிறாளான்னு தெரியல. இவ பின்னாடி அலையறதுக்கே கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. சேறாங்க ஒன்றுமே புரியல மேடம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அம்மா இருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. சரி அண்ணி தேடுவாங்க, நான் போட்டுமா? நில்லு, சும்மா ஓடுவேன். அவங்க கூப்பிட்டா பார்த்துக்கலாம். நீ அட்லீஸ்ட் எங்கள் வீட்டுக்காவது வரலாம்ல. நீ எதுக்கு இவ்வளோ வேலை செஞ்சுட்டு நீ வேற மது, எங்கேயாவது போனாலே டைம் பார்க்குறாங்க. 10 நிமிஷம் லேட் ஆச்சா, எங்கே போனேன், எதுக்கு போனேன், என்ன இவ்வளோ நேரம்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பயந்துட்டே நான் வெளியே போகிறதே இல்லை. சொன்னால் நம்ப மாட்டேன். எவ்வளோ வேலைங்க வருது தெரியுமா? வேலைக்கு கூட போட மாட்டாங்க. நான் வேணா அண்ணக்கிட்ட பேசவா? வேணாம் மது, அது அன்னைக்கு தெரிஞ்சதுன்னா வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு நம்மளுக்கு அந்த பிரச்சனை? நீ ஏன் தான் இப்படி பயப்படுறியோ தெரில. வேற என்ன பண்ணுறது? அம்மா இருந்தால் நம்ம தைரியமாக பேசலாம், எங்கள் அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, தனியாக தானே அவங்ககிட்ட நான் மாட்டின்னு இருக்கேன். அண்ணனுக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் அண்ணனுக்காக தான் பொறுத்துன்னு போகிறேன். பாவம் அண்ணன் வீட்லேயும் நிம்மதி இல்லாமல் வேலையிலையும் நிம்மதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது. இதில் நான் வேற